2011ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் கொளத்தூர் தொகுதிக்காக ஏப்ரல் 13ஆம் தேதி நடைபெற்றது. கடந்த 2011ஆம் ஆண்டுல இந்த தேர்தல்ல கொளத்தூர் தொகுதிக்காக திமுகவினுடைய தரப்புல இருந்து மு.க.ஸ்டாலின் அவர்களும், அதிமுகவினுடைய தரப்புல இருந்து சைதை துரைசாமி அவர்களும் களமிறக்கப்பட்டாங்க. இந்த தேர்தல் முடிவுகள் வெளிவந்த உடனேயே சைதை துரைசாமி மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய ஒரு உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஒண்ணு தொடர்றாரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் மேல. அந்த வழக்கு என்ன அப்படின்னு பார்க்க போனா, இந்த தேர்தல்ல நிறைய முறைகேடுகள் செய்திருக்கிறதா ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை பல ஆதாரங்களோட முன்வைக்கிறாரு. செலவு வரம்பை மீறி, அதாவது தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு எலெக்ஷன் பொழுதுமே இவ்வளவுதான் இந்த தேர்தலுக்கு செலவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயத்தை விதிப்பாங்க. ஆனா அந்த முறை நடைபெற்ற தேர்தல்ல மு.க.ஸ்டாலின் அவருடைய தரப்புல இருந்து வரம்பை மீறி செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஆதாரத்தோடு கோர்ட்ல போயிட்டு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு வழக்கு தொடர்றாரு. இந்த வழக்கு 2011ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 2011 இருந்து 2016 வரைக்குமே இந்த மனு அப்படியே கிடப்பிலேயே இருந்து வந்தது. இதற்கிடையில சைதை துரைசாமி பல இடைக்கால மனுக்களையுமே தாக்கல் செஞ்சாரு. 5 வருடங்களா கிடப்பிலேயே இருந்து வந்த இந்த வழக்கு மார்ச் மாதம் 2016ஆம் தேதி ஒரு சிறிய முன்னேற்றத்தை கண்டது அப்படின்னே சொல்லலாம். என்னன்னா, நீதிமன்றத்தினுடைய தரப்புல இருந்து சைதை துரைசாமி அவர்களால கொடுக்கப்பட்ட பல ஆதாரங்களை சரிபார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்புக்கு வராங்க.